லக்கு கிச்சனில் மில்க் அவுல் ஸ்வீட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஊற வச்ச அவலை தண்ணி இல்லாத டிப் பண்ணியிருக்கேன். போட்டுக்கலாம். காசின பால் சூடாக இருக்குது, ஊற்றிக்கலாம். பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ மக்கா எடுத்துக்கலாம். கீ போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ மக்கா போட்டுக்கலாம். ஏலக்காய், பிஸ்தா போட்டுக்கலாம். பிஸ்தா கீழே ஃப்ரை பண்ணியிருக்கேன். கிரேப்ஸ் கீழே ஃப்ரை பண்ணியிருக்கேன். தேங்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். பாருங்கள், ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். பால்கோவா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் ஆட் பண்ணலாம். கடல் பாசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேங்கோ, இது பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மக்கா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போது வெங்காயம், பலாப்பழம், போட்டுட்டேன். கடல் பாசி, போட்டுச்சு. மக்கானா, தாமரை விதையோட பொடியும் போடலாம் 1 ஸ்பூன். இப்போ டெக்கரேஷன் பண்ணலாம். தேங்காய், பிஸ்தா, கிரேப்ஸ், கேஷ்நட், பலாப்பழம், இப்போது டெக்கரேஷனில் என்னென்ன போட்டுக்கணும்னு சொல்கிறேங்க. பால்கோவா, கிரேப்ஸு, கேரட் போட்டிருக்கேன், கடல் பாசி போட்டிருக்கேன், கோகனட் போட்டிருக்கேன்,
ஆப்பிள் போட்டிருக்கேன், பலாப்பழம், மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே தாமரை விதை பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறின பாலை ஊற்றிருக்கேன். முடிஞ்சிச்சு. இந்த பாயசத்தை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.